என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவோட என்ன பார்க்க போறோம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நிஃப்டி பாத்தீங்கன்னா -8 பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டி +81 பாயிண்ட்லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? நிஃப்டியை பாத்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு நம்ம நேற்று வீடியோல சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், 24,400ல வந்து கால் ரைட்டர்ஸ் அதிகமா இருக்கிறதால மார்க்கெட் அங்க போனா அங்கிருந்து ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். 24,200ல வந்து 24,300 வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவல்னு சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி 24,200 வந்திருக்கான். 200ல வந்து பாத்தீங்கன்னா புட் ரைடர்ஸ் அதிகமா இருக்கிறதால அந்த இடம் நல்ல ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் அங்கிருந்து இன்னைக்கு ரிவர்ஸ் ஆகி அந்த 350 அப்படிங்கிற லெவல்ல வந்து இப்போ நம்ம சொன்ன ரெசன்ஸ் எடுத்து நிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிப்டிக்கான சப்போர்ட் பாத்தீங்கன்னா 22,300. ஸோ அதான் சப்போர்ட். 22,200 தான் அடுத்தடுத்த சப்போர்ட். 300ம் 200ம் அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். ஸோ 400, 450 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நாளைக்கு நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த லெவலை நாளைக்கு பிரேக் பண்ணானா ஃபர்தரா மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பேங்க் நிப்டியை பார்த்தரலாம். பேங்க் நிப்டியை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த நேற்று சொன்ன 52,300. ஸோ அதுக்கு மேல போனா ஃபர்தரா மார்க்கெட் மேல போகும்னு சொல்லியிருந்தோம். இல்லாம இருந்தா மார்க்கெட் கீழே வரும். ஏன்னா ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து கால் சைடு அதிகமா இருந்ததால 500லயும் 300லயும் கால் சைடு இருந்ததால நம்ம 52,300க்கும் 52,500க்கும் புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் டவுன் ஆயிட்டு திருப்பி பாருங்க அங்கிருந்து மார்க்கெட் மேல போயிருக்கான். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல பால் கொடுத்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. 52,300 வந்து இப்போ மார்க்கெட் இருக்கான். நிப்டியும் பேங்க் நிப்டியும் நாளைக்கு அப்சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணிடலாம். நேற்று நம்ம சொல்லியிருந்த லெவல்ஸை பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 24,400க்கான புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் என்ன ஆகும்னு சொல்லிட்டு இந்த 60 ரூபால பை பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பாருங்க மார்க்கெட் இன்னைக்கு 70 ரூபா, 64 ரூபா. ஸோ அது வரைக்கும் லோ 65 ரூபாய் லோ கொடுத்துட்டு மார்க்கெட் பாருங்க இன்னைக்கு நல்ல ஒரு ஹை 240 ரூபா வரைக்கும் போயிட்டு திருப்பி மார்க்கெட் அதே 60 ரூபா தான் நிக்குது. புட் ஆப்ஷன் சைடு பாத்தீங்கன்னா தெரியும், சாரி 24,200 கால் ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். இந்த 36 ரூபால பை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ மார்க்கெட் நல்லா இறங்கி தெரிஞ்சு இன்னைக்கு மார்க்கெட் 12 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 36 ரூபால வாங்கிட்டு மார்க்கெட் 140 ரூபா வரைக்கும் போயிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? சோ இந்த லெவல் ப்ரீவியஸா பை பண்ண லெவல் நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸா இந்த பிரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க. எப்போ 24 ஜூன்ல வாங்கியிருக்காங்க. சோ அதே பிரைஸ்க்கு தான் இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. தெரியுதுங்களா? சோ இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எங்க பை பண்ணாங்களோ அதே பிரைஸ்ல பை பண்ணுவாங்க. மறுபடியும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. இதுதான் வந்து நிப்டில நடந்திருக்கு. ஓகேங்களா? சோ அந்த நிப்டிலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா பாருங்க ரிவர்ஸ் டைம் 12:05 மார்க்கெட் 200ல திரும்பி இருக்கான். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தெரியும். தெரியுங்களா? 12:05க்கு அதே 36 ரூபாய். தெரியுங்களா? சோ ரீசன் இல்லாம இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு இடத்த மார்க்கெட் ரிவர்ஸ் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? மார்க்கெட்டை மூவ் பண்ணவும் மாட்டாங்க. பிரீமியம் கம்மி, வெறும் 36 ரூபாய் பிரீமியத்துக்கு வாங்கிதான் இன்னைக்கு 140 ரூபாய்க்கு கொண்டு போயிருக்காங்க. பிரீமியம் கம்மியா இருக்கனால தான் வாங்கிருக்காங்க. அதனாலதான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. இன்கேஸ் ஹை பிரீமியமா இருந்தா மார்க்கெட் டவுன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கு இந்த சைடு. ஓகேங்களா? கம்மியான பிரீமியம் தான் ரெண்டு சைடு வாங்குவோம்னு சொன்ன மாதிரி தான் 400க்கும் 200க்கும் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? 24,000 கால் ஆப்ஷனும் 24,000 புட் ஆப்ஷனும் அவங்க வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. அதே மாதிரி பேங்க் நிப்டி சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், 52,300க்கான புட் ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? புட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த லெவல் சொல்லியிருந்தோம், 2 லெவல் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த லெவலும் இந்த லெவலும் அதாவது 336, 285, 238 எல்லாம் அடுத்தடுத்து சப்போர்ட்டா இருக்கும்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த லோ, அதாவது 285. ஸோ 290 வச்சுக்கோங்க, 300 வச்சுக்கோங்க. இந்த 300 ருபீஸ்க்கு வாங்கிட்டு மார்க்கெட் பாருங்க நம்ம சொன்ன அந்த 668 ரூபா அந்த டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு தான் ப்ரீவியஸ் ஹை. ஸோ அந்த டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, நல்ல டவுன் ஃபாலா இருக்கு. ஸோ நல்லா கீழே போறதால மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா இந்த 238ல மார்க்கெட் ரிவர்ஸ் பண்ணலன்னா ஃபர்தரா மார்க்கெட் கீழவும் ஃபர்தரா நாளைக்கு மார்க்கெட் அப்சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்லைங்களா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம இதுக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்திரலாம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போயிடலாம். நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நெக்ஸ்ட் வீக் 18th ஜூலை. ஓகேங்களா? ஸோ 18th ஜூலைக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்திரலாம். 18th ஜூலைக்கு பாத்தீங்க அப்படின்னா 24,200, 300 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
புட் ரைட்டர்ஸ் தான் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. அது 30 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு. கான்ட்ராக்ட் வந்து ஒரு 30 லட்சம் அப்படிங்கிறது ஒரு ரீசனபிளான கான்ட்ராக்ட் ஃப்ரெண்ட்ஸ். போக போக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ வந்து புட் ரைட்டர்ஸ் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. திரும்ப இந்த பக்கம் எல்லாம் பாருங்க, கால் ரைட்டர்ஸ் இல்லை. இந்த பக்கம் சைடு புட் ரைட்டர்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் இந்த பக்கம் சைடு 24,400ல வந்து 32 லட்சம் போட்டிருக்கிறதால மார்க்கெட் நம்ம 24,200, 24,300 இதுக்கான கால் ஆப்ஷனும் 24,400, 24,500 புட் ஆப்ஷன் நம்ம பாத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் 24,200க்கான கால் ஆப்ஷன் பாத்துடலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ 200க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணிருக்கான். ஸோ அதையும் காட்டுற பாருங்க, லைன் சார்ட்ல இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் பாருங்க, இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிருக்கான். அதுவும் இல்லாம ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த ஒரு ட்ரெண்டை வந்து ஃபார்ம் பண்ணிருக்கான். தெரியுங்களா? ஸோ ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், லைன் சார்ட்டுகள் காட்டாதான் அந்த கிளியரா ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் லைன் சார்ட் அப்படின்னு இந்த பிக் எல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த ட்ரெண்டும் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ மார்க்கெட் வந்து இந்த 351 இந்த ப்ரீவியஸ் டார்கெட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ஒரு ஃபேக் பிரேக் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்துட்டு கூட 220, 242 எல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும். 242, 220, 191 எல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவல் வந்துட்டும் மார்க்கெட் மேல போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெண்டுங்கிறது ஒரு இப்ப ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கேன், அதுக்காக நான் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்டுக்குள்ளேயே மார்க்கெட் டிராவல் பண்ணணும்னு ஐடியா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டும் போலாம். ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் கொடுத்துட்டும் திருப்பி மார்க்கெட் மேல போலாம். இது ஒரு ட்ரெண்ட் ஃபார்மேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்டுக்குள்ள டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரிதான் 294, 351 அடுத்தடுத்த டார்கெட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி 24,300க்கான கால் ஆப்ஷனும் பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தெரியுங்களா? ஸோ அதுவும் சேம் தான், சேம் ட்ரெண்ட் தான் அதுவும் கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கு 300க்கான கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 157, 139, 109 இதெல்லாமே வந்து அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும். இந்த பிரைஸ்ல ஏதோ ஒரு பிரைஸ்ல மார்க்கெட் பை ஆகும். கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நீங்க என்ட்ரி எடுங்க. அதே மாதிரி 228, 275 அடுத்தடுத்த டார்கெட் லெவலாக இருக்கும். மார்க்கெட் இப்போதைக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். புட் சைடு இல்ல, அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் கால் சைடு தான் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் 24,400க்கான கால் ஆப்ஷனும் பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 118, 97 ரூபாய், 69 ரூபாய் இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 178, 210 அடுத்த டார்கெட் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ மார்க்கெட் அப்சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரெண்டும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ 24,400, 24,500க்கான புட் ஆப்ஷன்லாம் காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியுங்களா? புட் ஆப்ஷன் ட்ரெண்டும் நான் காட்டுறேன் பாருங்க. மார்க்கெட் ப்ரீவியஸ் லோல வந்து நிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தெரியுங்களா? 123 ரூபாய். ஸோ ட்ரெண்டும் பாருங்க, மார்க்கெட் மேல இருந்து கீழே தான் வந்திருக்கான். மார்க்கெட் சரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து புட் சைடு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அதே மாதிரி 500க்கான புட் ஆப்ஷன் பாருங்க. தெரியுங்களா? ஸோ அந்த ட்ரெண்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்ல லெவல்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா பிரைஸ் டவுன் ஆகி ஹை ஆனாலும் சடனா இறங்கிட்டே தான் இருக்கு பிரைஸ். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இதுக்கு லெவல்ஸ் கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அப்சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பனர்ஸ் தான் சொல்லுது. சேஞ்ச் இன் ஒய்லையும் நம்ம ஆப்ஷன் செயின்லயும் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா 24,300ல நின்றுட்டு இருக்கான். ஸோ அதுக்கான ஓப்பன் டெஸ்ட் பாருங்க. இந்த பக்கம் 96 கால் சைடு 96,96,000 இந்த பக்கம் 1,18,000 இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை காட்டிலும் 300ல புட் ரைட்டர் தான் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த 24,400 பாருங்க 128. ஸோ அப்போ 24,400 வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். அதுக்கு மேலமான 1,10,000, 24,500ல. ஸோ அடுத்தடுத்த சப்போ ரெசிஸ்டன்ஸா இருக்கும்போது 400, 500 இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் 117. ஸோ 24,200 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டா இருப்பான். அதுக்கும் கீழே போச்சுன்னா 138, 24,000. ஸோ 24,200க்கும் கீழே போனாதான்
மார்க்கெட் ஃபர்தரா கீழே போகும், இல்லாட்டி மார்க்கெட் கீழே போகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 24,200 நல்ல ஒரு சப்போர்ட்டா இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ 300 வந்து அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலா தான் இருக்கும். 300 பிரேக் பண்ணி மார்க்கெட் அங்கிருந்து ரீடெஸ்ட் பண்ணி மேல போற பட்சத்துல 400, 500 அடுத்தடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 24,200 பிரேக் பண்ணான்னா 24,000 போவான். அந்த சப்போர்ட்டை உடைச்சா அடுத்த சப்போர்ட் 24,000 தான் இருக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்த வந்து பேங்க் நிப்டிக்கான ஓபன் டெஸ்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிப்டிக்கு பாத்தீங்கன்னா தெரியுங்களா. பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 52,000 17 லட்சம் கான்ட்ராக்டும் 52,500 16 லட்சம் கான்ட்ராக்டும் கால் சைடு இருக்கான் பிரச்சனைங்களா. இந்த பக்கம் புட் சைடு வந்து அதிகமா இருக்கான், இங்க கால் சைடு அதிகமா இருக்கான். ஸோ இருந்தாலும் 7 லட்சம் 14 லட்சம் கம்மியான ஓபன் டெஸ்ட் தான் பிரச்சனைங்களா. ஸோ அதனால மார்க்கெட் கொஞ்சம் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மார்க்கெட் நாளைக்கு 52,000 லெவல் கொஞ்சம் சரிவு கொடுத்துட்டு தான் மேல போவான். எடுத்த உடனே கேப் அப்ல ஓபன் ஆனாலும் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு டவுன் கொடுத்துட்டு தான் ரிவர்ஸ் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே நெகட்டிவ் சைடு மார்க்கெட் வந்து கொண்டு போயிட்டு தான் மார்க்கெட்டை மேல போறதுக்கு கொண்டு போவாங்க. ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தோட போக்கஸையும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொண்டு போயிட்டு தான் எப்பவுமே கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேப் அப்ல ஓபன் ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சரிவை கொடுத்துட்டு தான் மார்க்கெட் திரும்பும். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டை பொறுத்து அப்படிதான் கொண்டு போவாங்க. ஓகேங்களா. சோ அதுக்கான சீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கான ஆப்ஷன் செயினும் பாத்திரலாம். சோ அதையும் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும். ஆப்ஷன் செயின்ல பாத்தீங்கன்னா தெரியும் 52,300 மார்க்கெட் நின்றுட்டு இருக்கான். சோ அதுக்கான ஓபனர்ஸ் ரெண்டு சைடும் பாருங்க கம்மியா இருக்கு. ஒரு 55,000 இந்த பக்கம் 44,000 தான் இருக்கலாம். சோ அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஓபனர்ஸ் பாருங்க 52,500 தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். சோ அதையும் தாண்டினா 1,03,000 கான்ட்ராக்ட் 53,000 தெரியுங்களா. சோ அதுக்கு இடையில இங்கேயும் ஓபனர்ஸ் பெருசா இல்லை. இந்த பக்கம் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் 52,000 தான் இருக்கு. அதனால 52,000 ஹையஸ்ட் சொன்னா 52,000 நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. சோ அதான் ஹையஸ்ட் ஓபன் டெஸ்ட். அதுக்கும் மேல வந்தா 52,500 53,000 தான். ஓகேங்களா. 52,500 வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருப்பான். அதை பிரேக் பண்ணா 1 லட்சங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு தாண்டக்கூடியதான் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் அங்கிருந்து இன்னைக்கு 300 பாயிண்ட்டுக்கு மேல ஏறி வந்திருக்கான். சரிங்களா. இன்னைக்கு கொடுத்த சரிவுக்கு பார்க்கும்போது அங்கிருந்து நல்லா மார்க்கெட் மேல வந்திருக்கிறதால மார்க்கெட் மேல போறதா வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கான லெவல்ஸ் பார்த்தோம்னா அப்ப 52,000க்கான கால் ஆப்ஷனும் 52,300க்கான கால் ஆப்ஷனும் பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. சோ பேங்க் நிப்டியோடைய 52,000க்கான கால் ஆப்ஷன். சோ அதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்ல லெவல்ஸ் இருக்கு. அடுத்து அப் ட்ரெண்டுக்கு போறதுக்கான லெவல்ஸ் இருக்கு. இன்னைக்கு 282 ரூபால பை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. சோ அதுக்காக பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 462ம் சோ இந்த லெவலையும் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதையும் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த லெவலையும் அதனால 2 லெவல் வச்சுக்கலாம். ஓகேங்களா. 462ம் 348ம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. சோ இந்த லெவலுக்கு கீழே வர சிரமம் 462லயே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 634 பிரேக் பண்ணானா 826 போவான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. 52,000க்கான கால் ஆப்ஷன். மார்க்கெட் ஒரு சரிவு கொடுக்குறான் நாளைக்குன்னா இங்க இருந்து திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 826ம் 938ம் அடுத்தடுத்த டார்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா. சோ அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. மார்க்கெட் அப்சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஓபன் டெஸ்ட்டுக்காகவும் மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்காகவும் அப்சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. அதே மாதிரி 52,300 அதுக்கான கால் ஆப்ஷனும் பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. 52,300க்கான கால் ஆப்ஷன் பாருங்க இன்னைக்கு 170 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. தெரியுங்க 170ல 2 டைம் வாங்கிக்கிறாங்க. அதனால அந்த லெவலும் ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கங்க. சோ அதே மாதிரி 218 290 346 இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. அதே மாதிரி 449 617 727 அதெல்லாம் அடுத்தடுத்த டார்கெட் லெவலாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கங்க. சோ மார்க்கெட் இந்த லெவல் இந்த லெவல்ல வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல போகும். இல்லாட்டி 218 வந்துட்டு போலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ அதுக்கான ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு போட்டாலும் கூட மார்க்கெட் இந்த ஏற்றத்துக்கான ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட்னு போட்டாலும் கூட தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டான் 291 தெரியுங்களா. கரெக்டா பாருங்க 291 நம்ம கொடுத்த அதே லெவல்ல ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேல போறான். திருப்பியும் வந்தாலும் இந்த 291 அல்லது 260 சோ ஃபேக் பிரேக் கொடுத்துட்டு திரும்ப ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு மார்க்கெட் ஒரு அப்சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. 52,000க்கான கால் ஆப்ஷனுக்கும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தாலும் கூட எந்த லெவல் இருப்பான்னு பாத்தீங்க அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்
ஸோ இந்த லெவல் தான் இல்ல 436ல 395. இந்த லெவல்ல வந்துட்டு இந்த 436 டேக் பிரேக் இருக்குங்களா, இந்த லெவல் வந்துட்டு திரும்பலாம் வாய்ப்புகள் இருக்கு. இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. ட்ரெண்ட் அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. இதே வந்து புட் சைடு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 52,300க்கான புட் ஆப்ஷன் காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. புட் ஆப்ஷன் ட்ரெண்டும் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தெரியுங்களா, ஒரு சைடு வேஸ்லயே தான் மார்க்கெட் இருக்கு. நீங்க நல்லா ஹைக் கொடுத்துட்டு கீழே இறங்கிட்டாம டவுன்ஸ் தான் கொடுத்துருக்கான். பிரைஸ் மதியத்துல இருந்து கீழே தான் போயிட்டு இருக்கான். இந்த 238ல வாங்கினா உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 238ல வாங்கல அப்படின்னா 300 இருக்கிறதால இந்த 238 வாங்கினா ஃபர்தரா மார்க்கெட் கீழே தான் போகும். ஸோ அப் சைடா வந்து மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புட் சைடு வந்து டவுன் ஆயிட்டே இருக்கு பிரைஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா புட் சைடு ட்ரெண்ட் இல்ல, கால் சைடு தான் ட்ரெண்ட் இருக்கு சரிங்களா. ஸோ கால் சைடு தான் உங்களுக்கு ட்ரெண்ட் இருக்கு. அப் சைடு போறதுக்கு ட்ரெண்ட் இருக்கு, புட் சைடு இல்ல. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க பேங்க் நிஃப்டி எடுத்தாலும் சரி, நிஃப்டி எடுத்தாலும் சரி, கால் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி லைவ் மார்க்கெட்ல சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு சொன்ன மாதிரி மார்க்கெட் நம்ம என்ன சொன்னோமோ அதான் நடந்திருக்கு. மார்க்கெட்ல புட் சைடு போகும்னு சொல்லி தான் நான் பேங்க் நிஃப்டி சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா இல்ல. நம்ம மார்க்கெட்ல லைவ் மார்க்கெட் எப்படி ஓப்பன் சேஞ்ச் ஆகுதோ அதை பொறுத்து நீங்க ட்ரேட் பண்ணி சொல்லிட்டு, நான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருந்தோம் ஒரு சரிவு வரலாம்னு. சொன்ன மாதிரி மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் மேல போயிருக்கான் ஓகேங்களா. அதனால நோட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படிங்கறத பொறுத்து நம்ம சொல்ல முடியும். ரைட்டர்ஸ் தான் மார்க்கெட்டை மூவ் பண்றாங்க ஓகேங்களா. நீங்க என்னதான் வந்து இண்டெக்ஸ் சார்ட்டுக்கா ட்ரேட் பண்ணாலும் இந்த லெவல்ஸ் கரெக்டா உங்களுக்கு பிடிச்சி ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டமா. ஏன் இறங்குது ஏன் ஏறுதுன்னு ரீசன் தெரியாது. ரீசன் தெரியாம ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்க ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, நீங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி, எது நடந்தாலும் நீங்க ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, ஏன் ப்ராஃபிட் வந்து ரீசன் உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த ட்ரேட் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற ரீசன் உங்களுக்கு தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான காரணங்கள் தெரியாம நீங்க ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, லாஸ் பண்ணாலும் சரி, அது ரொம்பவுமே தப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அதை நான் ஓப்பனா சொல்லிடுறேன். நான் நீங்க ரீசன் தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வெற்றி ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, காரணம் தெரியணும். வாங்கும் போது உங்களுக்கு ஏன் வாங்குறீங்கன்னு காரணம் தெரியணும். இந்த ரீசன் தெரியாம நீங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் அது பிரயோஜனம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்களால அடுத்த லெவல் போறது ரொம்ப கஷ்டம். அதனால ரீசன் ரொம்ப முக்கியம். அந்த ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் இந்த ட்ரேட நான் எடுக்கிறேன், இதனால எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு, இந்த தப்பு பண்ணா எனக்கு லாஸ் வந்துச்சு, அந்த ரீசனோட ட்ரேட் பண்ணுங்க. அப்பதான் உங்களால தொடர்ந்து இந்த மார்க்கெட்ல வந்து உங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். ரீசன் தெரியாம ஜெயிச்சாலும் சரி, ரீசன் தெரியாம தோத்தாலும் சரி ஓகேங்களா. அது ரெண்டுமே பிரச்சனை தான். அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ அதுக்காக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தான் அந்த ரீசன் உங்களுக்கு புரியும். ஏன் பை பண்றீங்க, ஏன் செல் பண்றீங்க ஓகேங்களா. அந்த ரீசன் மார்க்கெட் ஏறுமா இறங்குமா, டைரக்ஷன் என்ன, அதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஓகேங்களா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.